இன்றைக்கு பாஸ்கா காலம் 4ஆம் வாரம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று புனித 5ஆம் பயஸ் திருத்தந்தை அவர்களுடைய நினைவு விழா. திருப்பாடல் 89. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவநீரூற்றான இறை வார்த்தைகள். நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி இயல் 13 இறை வார்த்தைகள் 16 20 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்லர், தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்லர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டும். அது நிறைவேறும்போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவநீரூற்றான இறை வார்த்தைகளை கேட்டோம். அதாவது யார் பெரியவர் அப்படிங்கிறத பற்றி தான். இந்த உலகத்தில் நாம் என்ன செய்கிறோம்? நீயா நானா, நீ பெரியவனா நான் பெரியவனா, எல்லாருக்கும் ஒரு ஈகோ. ஆமாம், எங்கு சென்றாலும் ஒரு ஈகோ. குடும்பத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, அண்டை அயலாரிடத்திலும் சரி, வேறு எங்கே இருந்தாலும் சரி. அப்போது நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி. அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அது மாதிரி தான் என்ன செய்கிறோம்? போட்டியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சமுதாயத்தில் தாழ்ச்சி அப்படிங்கிற ஒன்றை நம்ம ஏற்று நடந்தோம் என்றால் நாம் எத்தகைய வாழ்வு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால தான் அவர் என்ன செய்தார்? சீடர்களுடைய அந்த பாதங்களை கழுவினார். தன்னை தாழ்த்தி கொள்பவன் உயர்வடைகிறான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்ச்சிதானே. ஆக பணியாளர் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? தலைவரை விட பெரியவர் அவர் கிடையாது. ஆக தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல. அதனால தான் நாம் என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் என்றால் அவரை போல நாமும் தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும். மனதளவில் மட்டுமல்ல, உடல் அளவிலும், உருவத்திலும், நம்ம உள்ளத்திலும் நாம் எப்படி இருக்கணும்னா, இயேசு எப்படி உருவத்தில் மட்டுமல்லாமல் உள்ளத்தளவிலும் அவர் பெரியவராக வாழ்ந்தார். இயேசு அவருடைய உயரிய குணத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? நம்ம தனதாக்கி கொள்ள நம்ம முயற்சிக்கணும். ஏன்னா இயேசு மிகவும் தாழ்ந்த பணியை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நான் சேவை செய்கிறேன் என்றால் நான் சிறியவன் என்ற பயத்தை உடைத்து விடுகிறார்.
உண்மையில் தாழ்ச்சியால் மதிப்பு குறைவதில்லை. தாழ்ச்சி உள்ளார்ந்த உந்துதலை மறு வடிவு அமைக்கின்றது. அதனால் அகங்காரம் சார்ந்த வாழ்வில் இருந்து அன்பு சார்ந்த வாழ்விற்கு நம்மை நகர்த்துகிறது. தாழ்ச்சி நம்மை என்றைக்கும் சுருக்குவதும் இல்லை, நம்ம குறைபடுத்துவதும் இல்லை, குறைத்து மதிப்பிடவும் இல்லை. மாறாக நம்மை முழுமையாக்குகிறது. கடவுளை சார்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை வாழச் செய்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்மளுடைய அயலாரிடத்தில், இன்னுமாக நம்ம பழகுபவரிடத்தில், எங்கு சென்றாலும் தாழ்ச்சியுடைய உள்ளத்தை நாம் நாடி இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ நாம் இறைவனை மன்றாடுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.